பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க கோபிய டிவோர்ஸ் பண்ணிட்டு பாக்கிய விட்டுட்டு வெளிய போன ராதிகா திரும்பவும் கோபிக்காக மைய கூட்டிட்டு பாக்கியா வீட்டுக்கு வந்தது இது ஈஸ்வரிக்கு சரியான பதிலடியா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க வீட்டுக்குள்ள ஈஸ்வரி கோபியும் வந்துட்டு இங்க சோபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட பாத்தியாமா இன்னொரு படத்துல வந்துட்டு திரும்பவும் டைரக்ட் பண்ண போறான். அது எவ்வளவு சர்ப்ரைஸா வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிருக்கான் பாத்தியாமா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இப்ப பாக்கியா வேற வந்துட்டு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா. இவங்க எல்லாரும் வந்துட்டு இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை, ராதிகா இப்ப என் கூட இல்ல. ராதிகா தான் இப்ப என் கூட இருந்து அவளும் வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்திருந்தா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரியும் வந்துட்டு இங்க பாருப்பா கோபி, ராதிகா உன்னை விட்டும் இந்த வீட்டை விட்டு போனது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லதா தான் படுது. அவளுக்கும் நல்லது தான். அவ பாத்தியா இந்த வீட்டை வெளியே போனதுலேருந்து இந்த வீட்ல எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்ட்டு. இப்ப பாத்தியா பாக்கியா வேற ரெஸ்டாரண்ட் புதுசா என் பேர்ல திறந்திருக்கா. அது மட்டும் இல்லாம எழில் வேற இப்ப புதுசா இன்னொரு படம் வேற பண்ண போறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கே தெரியலப்பா ராதிகா இந்த வீட்ல வெளியே போனதுலேருந்து இந்த வீட்டுக்கு நல்லதா நடந்துட்டு இருக்கு. நீயே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லுவோம். அப்பதான் இங்க கோபி வந்துட்டு மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதாம்மா நடக்குது. அதுக்கோசரம் வந்துட்டு ராதிகா ஒரு காரணமா சொல்ல வேணாமா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ராதிகா ஆதரவா இங்க ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்காரு. திரும்பவும் ராதிகா மட்டும் என் கூட வந்துட்டா அப்படின்னா, கண்டிப்பா ராதிகா கஷ்டப்படாத மாரி நான் பார்த்துப்பேன்ம்மா. ராதிகா இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட மாரி நான் இருக்க மாட்டேன். இப்ப கூட ராதிகா எனக்காக என் கூட வந்துட மாட்டாளா? அப்படிங்கிற மாரி தான்ம்மா. இப்ப கூட ரொம்ப ஏக்கத்துல இருக்கேன். அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க கோபி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இது எல்லாத்தையும் இங்க கிச்சன்ல இருந்துட்டு பாக்கியா கோபி பேச எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க கோபி ஈஸ்வரியும் வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கு. அப்பதான் இங்க ராதிகா மையும் வந்துட்டு இங்க பாக்கியா விட்டு வெளிய நிக்கிறாங்க. உடனே இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட பேசும்போது திரும்பி பார்க்கும்போது தான் இங்க வீட்டுக்கு வெளியில இங்க ராதிகாவும் மையும் நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே இங்க கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. உடனே இங்க கோபி எழுந்து போயிட்டு வா ராதிகா எப்ப வந்த? எதுவுமே சொல்லாம வந்துட்டு இருக்கியே. இப்போ கூட அம்மா கிட்ட உன்ன பத்தி தான் பேசியிருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ராதிகா வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. அப்பதான் இங்க மயு வந்துட்டு இங்க கோபி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. இங்க ராதிகா, மயு வீட்டுக்குள்ள வந்தத பார்த்தோனே, இங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது. என்ன இந்த ராதிகா திரும்பவும் மய்ய கூட்டிட்டு பாக்கியா வீட்டுக்கே வந்திருக்கா? ஒருவேளை இங்க இங்கன்னு இருக்க போறாளா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இவ கோபி வேணாம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போனா. திரும்பவும் எதுக்கு கோபி தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா? அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி குழப்பத்தோட வந்துட்டு இங்க ஈஸ்வரி ஒரு மாரி பதட்டமா இங்க ராதிகா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா ஈஸ்வரிட்ட வந்துட்டு, "நல்லா இருக்கீங்களா அத்த?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா ஈஸ்வரிய பார்த்து கேட்க, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு, "நான் நல்லா இருக்கேன் ராதிகா. என்ன இப்ப திடீர்னு இங்க வீட்டுக்கு வந்திருக்க? எதனா முக்கியமான விஷயமா? இங்க ஊருக்கு வந்தியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகாவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க ராதிகா ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல இங்க கிச்சன்ல இருந்துட்டு இங்க பாக்கியா வந்துர்றாங்க. பாக்கியா வந்த உடனே இங்க ராதிகாவும் மையும் பார்த்துட்டு இங்க ராதிகாவ கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன ராதிகா எப்படி இருக்கீங்க? என்ன சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டீங்களே?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ராதிகாவும் மையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியாவும் ஈஸ்வரியும் பார்த்துட்டு, அது வந்துட்டு பாக்கியா நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கோபி கூட இங்க இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு சொன்ன உடனே, இத கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கும், ஈஸ்வரிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாவ பார்த்து கேட்கறாங்க, "என்ன ராதிகா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இப்பதான் வந்துட்டு கோபியை வேணாம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போனீங்க. திரும்பவும் கோபி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் பாக்கியா சிரிச்சுட்டே கேட்க, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "அப்படிலாம் இல்ல பாக்கியா. இன்னும் ஒரு வாரத்துக்கு மட்டும் கோபி கூட இந்த வீட்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு பாக்கியா. அதுதான் வந்துட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுவும் கோபிய பார்க்காம என்னால ஒரு மாரி இருக்கு. எனக்கு தனியா இருக்க மாரி இருக்கு. அதான் கோபிய பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்க கூடயும் இந்த வீட்லயே வந்து இருந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா இங்க பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இங்க ராதிகா பாக்கியாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன பாக்கியா இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வீட்ல என்ன இருக்க இடம் குடுப்பீங்களா? இந்த வீட்ல நானும் மயு இருக்கலாமா? அது மட்டும் இல்லாம மயு வேற கோபிய ரொம்ப மிஸ் பண்ணா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுக்கு தான் முக்கியமா வந்து நான் கிளம்பியே வந்தேன் இங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இங்க கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ராதிகாவ பார்த்துட்டு, "ராதிகா நீ இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு என்ன பார்க்க வர சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் நீ என்ன எப்பயுமே பார்க்க வர மாட்டேன்னு நெனச்சேன். நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு காலையில கூட அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்ட பிறகு நீயே என்ன இந்த வீட்டுக்கு பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதிகா. நீ இந்த வீட்ல வந்துட்டு தாராளமா என் கூட இரு ராதிகா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்ல, உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோவப்பட்டு இங்க ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. "நீ தான் கோபிய டிவோர்ஸ் பண்ணிட்டியே, திரும்பவும் எதுக்கு கோபி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு இங்க ராதிகா கிட்ட கேட்க, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "நான் கோபி கூட மட்டும் பார்க்கணும்னு வரல. உங்க எல்லாரையும் வந்துட்டு பார்த்துட்டு இந்த வீட்ல இருந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "நீ இந்த வீட்டுக்கு
வந்தது காரணம், எனக்கு என்னமோ வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு வாரத்துல போற மாரி தெரியல. நீ போகும்போது கோபிய வந்துட்டு கூட கூட்டிட்டு போயிடுவ சொல்ட்டு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு இங்க ராதிகாட்ட பேச, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "ஏன் அத்த இப்படிலாம் பேசுறீங்க? நான் கோபிய என் கூட வந்துட்டு கூடவே கூட்டிட்டு போக மாட்டேன் அத்த. நான் இந்த வீட்டுக்கு வந்தது காரணம் வந்துட்டு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசணும்னு சொல்லி தான் நான் வந்தேன். உங்க எல்லாரையும் வந்துட்டு மறந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அந்த ஊர்ல. அதுக்கு தான் மையும் வந்துட்டு கோபி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதனால தான் வந்துட்டு நான் கிளம்பி ஒரு வாரம் இருந்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு ஏன் அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா பேச, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அத்த இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன ஒரு வாரம் தானே இருந்துட்டு போறாங்க. இருந்துட்டு போட்டுமே. அவங்க தான் வந்துட்டு கோபிய டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்க கோபியோட வாழ்க்கையில என்னதான் ஆயிடுச்சு? ஆனா கோபிய பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் பார்க்கணும். இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாரம் ஆசைப்படுறாங்க. அதுக்கு இருந்துட்டு போட்டுமே. அதுக்குள்ள ஏன் அப்படி பேசுறீங்க? அவங்க ராதிகா கோபிய டிவோர்ஸ் பண்ணும்போது மட்டும் அவங்க கிட்ட நல்லா பேசி இந்த வீட்ட அனுப்பி வச்சீங்க. ஆனா திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வந்தது, திரும்பவும் அவங்களுக்கு பிடிக்காத மாரி அவங்க மேல இவ்வளோ கோவத்த காமிக்கிறீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாக்கு ஆதரவா இங்க ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, இதோ நிக்கிறா ராதிகா. இவ கோபிய டிவோர்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் இங்க இருக்க போறது எனக்கு என்னமோ புடிக்கல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என் பையன் கோபிய இவ திரும்பவும் வந்துட்டு கூட கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இவளால கோபி விட்டு இருக்க முடியல. அதனால வந்துட்டு திரும்பவும் இங்க கிளம்பி வந்துட்டு கோபிய என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறா. அதுதான் வந்து திரும்பி வந்திருக்கா. இவ கோபிய டிவோர்ஸ் பண்ணது கூட சும்மா பேருக்கு தான் பண்ணியிருக்கா. இவ கோபி டிவோர்ஸ் பண்ணியிருந்தா மனது கோபி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கவே கூடாது. இப்ப எதுக்கு திரும்பியும் கோபி தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. எனக்கு தெரியவே இல்லையே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி ஒரு மாரி கோவப்பட்டு இங்க பாக்கியாவையும் ராதிகா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி பேசுறது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்த கோபி வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? இப்போ ராதிகா என்ன பார்க்க தாம்மா வந்தா. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? ராதிகா இங்க தாம்மா இருப்பா. ஒரு வாரத்த இந்த வீட்ல இருந்துட்டு போட்டும். நீங்க எதுவும் சொல்லாதீங்க அவள. ரொம்ப நாள் கழிச்சு ராதிகா என்ன பார்க்கணுன்ட்டு இங்க வந்திருக்கா. அதுவும் மயு என்ன பார்க்கணும்னு சொன்னதால, மயுக்காக வந்துட்டு மயு கூட இந்த வீட்டுக்கு ஆசையா வந்திருக்கா. இப்படி வரும்போது ராதிகாவ இப்ப எதுக்கும்மா இந்த வீட்ல இருக்கக்கூடாது? உங்களுக்கு பயமா இருக்கு. என்னையும் வந்துட்டு ராதிகா கூடயே கூட்டிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்கம்மா. ராதிகா இங்கேயே இருக்கட்டும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ராதிகாக்கு ஆதரவா இங்க ஈஸ்வரிட்ட பேச, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன கோபி ராதிகா வந்த உடனே என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? என்னதான் இருந்தாலும் உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்ன விட்டு போனவடா. ஆனா அம்மா நானாடா? அம்மா கடைசி வரைக்கும் உன் கூட தானே இருக்கேன். ஆனா அந்த ராதிகாக்கு ஆதரவா வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கியா கோபி?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி கோவமா வந்துட்டு இங்க ஈஸ்வரி கோபி பார்த்து பேச, அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இங்க பாருங்கம்மா நீங்க பேசுனா சரிதான். ஆனா ராதிகா வந்துட்டு ஒரு வாரம் தாம்மா இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்றா. அவ இருந்துட்டு போட்டோம்மா. இப்ப என்னம்மா ஆகப்போகுது? நான் கண்டிப்பா வந்துட்டு ராதிகா கூப்பிட்டா கூட ராதிகா கூட போமாட்டேம்மா. ராதிகா ஒரு வாரம் வந்து இங்கேயே இருக்கட்டும். எனக்கும் வந்துட்டு ராதிகா என் கூட இருக்கணும். ராதிகாவ பார்த்துக்கணும்னு சொல்ல ரொம்ப ஆசையா தாம்மா இருக்கு. ராதிகா இங்கே பாக்கியா வீட்ல ஒரு வாரம் இருக்கட்டுமே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்ல, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாருப்பா கோபி, ராதிகா இங்க இருக்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு. ராதிகா இந்த வீட்ல இருந்தா அப்படின்னா, நான் வேணா ஒரு வாரத்துக்கு இந்த வீட்ல இருந்து வெளியே இருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி கோவப்பட்டு பேச, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த இங்க பாருங்க, நீங்க பேசுறது எதுவுமே சரியில்ல. நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அதே மாரி தான் செயினும், ஜெனியும் வந்துட்டு ஜெனியோட அம்மா, அப்பா வீட்ல இருக்கிறது கூட நீ அங்க இருக்க வேணாம். செயினும், ஜெனியும் வந்துட்டு அவங்க அம்மா, அப்பாவ விட்டுட்டு நம்ம வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவங்க அம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல சொல்லுதா, செயின் வந்துட்டு ஜெனி கூட அங்க இருக்கான். அத கூட புரிஞ்சுக்க முடியாம, உங்க சுயநலத்துக்கோசரம் தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் நீங்க யோசிக்கிறீங்க. இந்த விஷயத்திலயும் வந்துட்டு நீங்க சுயநலமா இருக்கீங்க. இப்ப கூட உங்க பையன் கோபிய ராதிகா ஒரு வாரத்துல கூட கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்படிலாம் யோசிக்காதீங்க அத்த. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணா நல்லதா இருக்கலாம். ஆனா சுத்தி இருக்க யாருக்கும் வந்துட்டு இது நல்லதா படாது அத்த." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கவும் இங்க ஈஸ்வரிக்கு என்ன பேச தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியா பார்த்துட்டு, "ராதிகா நீங்க எதுவும் வந்துட்டு அத்தைய சொல்லாதீங்க. கோபி நீங்களும் வந்துட்டு அத்தைய எதுவும் சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் வந்துட்டு எனக்காக அவங்க கிட்ட பேச எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா என்னால வந்துட்டு திரும்பவும் இந்த வீட்ல வந்துட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர வேணாம். நான் வேணா கிளம்பி போயிர்றேன் மைய கூட்டிட்டு. நான் ஒரு வாரம் வந்துட்டு இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது என் தப்பு தான். நான் தான் வந்துட்டு ஒரு ஆசிரியர் கிளம்பி வந்துட்டேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு அத்தையும் வந்துட்டு ஏத்துப்பாங்க. நான் ஒரு வாரம் வந்துட்டு மைய வச்சுட்டு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவங்களும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்து நான் கிளம்பி வந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் இதுக்கு மேலயே இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. என்னால வந்துட்டு இந்த வீட்ல பிரச்சனை வேணாம். நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க ராதிகா மைய கூட்டிட்டு எங்க வீட்ல இருந்து வெளிய வராங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "ராதிகா நில்லு ராதிகா நீங்க போகாத. இந்த வீட்ல இங்கேயே இரு. எதுக்கு நீ போற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க ராதிகா போம்போது இங்க பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ராதிகா நீங்க இருங்க. எதுக்கு நீங்க போறீங்க? அவ்வளோ ஆசையா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. திரும்ப எதுக்கு கிளம்பி போறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு சைடு பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு பாக்கியாவும் கோபிய பார்த்துட்டு, "இங்க பாருங்க எனக்காக வந்துட்டு யாரும் யார்கிட்டயும் சண்டை போட வேணாம். நான் பெங்களூர்ல இருந்திருக்கணும். நான் வந்துட்டு ஒரு ஆசிரியரா கிளம்பி வந்தேன். ஆனா இப்படியாவும் சொல்லி யோசிக்கவே இல்ல. நான் கிளம்புறேன் பாக்கியா. என்ன மன்னிச்சிடுங்க. நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபிகிட்டயும் பாக்கியாகிட்டயும் சொல்லிட்டு
அங்கருந்து ராதிகா கிளம்புறாங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "ராதிகா நில்லு ராதிகா போகாத. அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. நீ ஆசைப்பட்ட மாரியே ஒரு வாரம் இங்க இருந்துட்டு போ" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க ராதிகாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராதிகா வந்துட்டு எதுவுமே காதுல வாங்காம அங்க வீட்ல இருந்துட்டு மைய கூட்டிட்டு வெளிய போயிடுறாங்க. இங்க ராதிகா கிளம்பி போயிட்ட பிறகு உடனே இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி மேல கோவப்பட்டு, "அம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ராதிகா அவ்வளோ ஆசையா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்லயும் வந்துட்டு ஒரு வாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்பட்டா. மைய கூட்டிட்டு வந்தா. இப்போ இது எதுவுமே நடக்க விடாம ராதிகாவ திருப்பியும் வந்துட்டு அனுப்பி வச்சுட்டீங்கல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்ல?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி ரொம்பவே கோவப்பட்டு அங்கருந்து ஈஸ்வரிட்ட பேசிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு.